ஹலோ! என்னோட ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இது என்னோட செகண்ட் சேலஞ்ச். இன்னைக்கு நான் பாப்பி ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்கெட்ச் பண்ணிட்டு, சஃபிஷியன்ட் வாட்டர் ஆட் பண்ணி, கலர் பிக்மெண்ட்ஸை எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணுமோ, அங்கே மட்டும் லைட்டாக டச் பண்ணிட்டு, ஒரு ஸ்மால் ட்விக் ஆர் டூத் பிக் எடுத்து அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா, அந்த பெட்டல்ஸில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் கூட விசிபிளாக தெரிகிற மாதிரி ஒரு மேஜிக்கலாக இருக்குங்க. அதை தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த தம்ஸ் அப் சொல்லுவாங்களே அதை பண்ணிவிடுங்க. அப்புறம் சபக்கரைபா பண்ண மாத்திராதீங்க. சபக்கரைபா பண்ணிங்கன்னா குமுதா ஹாப்பிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரிகாலன் ஷோ. இன்றைக்கி பாப்பி ஃப்ளாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு பவுல் மாதிரி இருக்குதுங்க, அக்ஷய பாத்திரம் மாதிரி. பாப்பி ஃப்ளவர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிள். பட் ரெட் பாப்பீஸ் ஆர் ஸோ அட்ராக்டிவ். ஒன்றும் இல்லை, தண்ணியெல்லாம் நல்லா பவுல் மாதிரி போட்டுட்டு டார்க்கனிங் பிளேஸ்லலாம் பிக்மெண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிக்மெண்ட்ஸ் அப்படியே தண்ணியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்துருச்சுல. நானும் ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லிக்கலாங்க பெருமையாக. அதுவே வந்துடுச்சு. எப்படி வந்துச்சுன்னே தெரியலையே. ஒரு ஃப்ளார் அப்படி திரும்பி ஒரு ஃப்ளார் இப்படி திரும்பின மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பவுல் ஷேப் தான் இந்த பெயிண்டிங்லே ஹைலைட். எனக்கு அதுதான் அழகாக வரணுங்கிற இன்டென்ஷனில் இருந்துச்சு மனசில். அது நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்படியே அதுவே ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குல்ல. கலர்ஸு க்ரிம்சன், அப்புறம் ரெட்டு, கொஞ்சம் ஆரஞ்சு டச் கொடுத்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும்னு பண்ணியிருக்கேன். இப்போ சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சின்னதாக ப்ளாசம் ஆகிருக்கு. அப்புறம் ரேண்டமாக அங்கங்கே டாட்ஸ். இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க ப்ளாசமிங் ஸ்டேஜாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் க்ரீன் யூஸ் பண்ணி தின் ஸ்டெம்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ரொம்ப கான்ஷியஸாக பண்ணால் லைன்ஸு ராங்காக வருது. ஸோ ஃப்ரீ ஹேண்ட் பண்ணால் கொஞ்சம் எப்படியோ அதோட ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அந்த பிளான்ட் ஷேப்ஸு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ரேண்டமாக. இப்போ நல்லாயிருக்கு. போதும் போதும், என்ன வீடியோ வெறும் லென்த்தியாக போயிட்டுருக்கு. அந்த அச்சய பாத்திரம் இருக்குல்ல, பாப்பி பவுல், அதோட சென்டர் பண்ணுறது தான் ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அந்த பவுல் ட்ரையாக விட்டுட்டு அப்புறமா பண்ணணும். இது டார்க் கலர் யூஸ் பண்ணுறதுனால யூஸ்வலாக அதுதான் ஒரு அட்ராக்டிவ் பார்ட். இந்த பிக்சர்லேயே அதுதான் இம்பார்ட்டண்ட்டானது. ஹைலைட்ஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எப்படியோ என்னோடய செகண்ட் சேலஞ்சு நல்லபடியாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெம்ஸில் சின்ன சின்ன ஹேரி ஃபார்மேஷன் இருக்கும். அதை காட்டுறதுக்காக நம்ம டூத் பிக் வச்சுட்டு அது பெயிண்ட் வெட்டாக இருக்கும்போது நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணலாம். அப்போ வரும். பேப்பர் ட்ரை ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், பேப்பர் பிஞ்சே போயிடும். நம்ம நெக்ஸ்ட் சேலஞ்சில் மீட் பண்ணலாம். பார்க்கலாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் என்ன ஃப்ளார் பெயிண்டிங் கொண்டு வரேன்னு பார்க்குறேங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ணாச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா குமுதா ஹாப்பி அண்ணாச்சி. வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. அம்மா தாயே, ஏதாவது லைக்ஸ் இருந்தால் போகிற போக்கில் போட்டுட்டு போங்கம்மா. See you then. Bye.